ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனிய நமஹ. ஸ்ரீ வானாச்சல மாமுனிய நமஹ. ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ரம்யஜா மாத்ரி யோகீந்திர பாதுரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. நீடாதுங்க தனகிரிதடி சுத்த முக்தோத்திய கிருஷ்ணம் பாரியாத்தியம் ஸ்வம் ஸ்ருதிசித சிரசித்த மத்தியாபயந்தி ஸ்வசிஷ்டாயாம் சஜனிகல்தம் யாபலார்த்தித்ய புங்க்தே கோதாதஸ்யே நமையே விதமிதம் போயே வாத்து போயகா. இந்த வருடம் திருப்பாவை அனுபவத்தில் ஸ்ரீ ஊவே கோவில் கோமடம் சுவாமி கோமடம் சம்பத்குமாராச்சாரியார் சுவாமியின் 90வது திருநட்சத்திரத்தை அனுசந்தித்து சுவாமி அடைமலவாட பெருமாள் நாயனாரின் 6000 படி அனுபவங்கள் என்ற தலைப்பிலே அந்த அனுபவங்களை சில தவளைகளை அனுபவிக்க முற்படுகிறோம். அதுல அந்த கோமடம் சுவாமியின் திருவடி வாரத்தை பத்தி என்ன அவருடைய 6000 படி காலட்சேபம் ரொம்ப அபூர்வமாகும், ரொம்ப துர்லபம்னே சொல்லலாம். காலட்சேப பரமாக திருப்பாவையே காலட்சேபம் பரமே நடக்கிறது இல்லை. அதுல 6000 படி பங்கி வாசி காலட்சேபம் அவர் சாதித்தருளி அப்பேற்பட்ட ஞானத்தை நமக்கெல்லாம் ஈந்தருளினார் சுவாமி. அப்பேற்பட்ட சுவாமியின் திருவடி வாரத்தின் பலத்தை பற்றாசாக கொண்டு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ ஊவே பரம இத்தியாதி ஸ்ரீ மதுரகவி வானமாமலை ஜிஎஸ் சுவாமி அவரின் திருவடியை நினைத்துக் கொண்டும் இந்த தொடரை யதாமதி யதாசக்தி விண்ணப்பிக்க முயல்கிறேன். முதல் பாசுரத்துக்கு ஸ்ரீ கோவில் தேவராஜ சுவாமி நாயனாரின் தொகுத்து வழங்கும் சீர்மையை, அந்த சைலியை, அந்த நுட்பத்தை நமக்கெல்லாம் தெரிவித்தருளினார். இந்த சுவாமி நம்பிள்ளை சைலிதான் அதையே ரொம்ப அற்புதமாக கொடுக்கிறார். பின்னாடி பொயிலாத சுவாமி மணவாள மாமுனிகளும் இதே சைலியை எடுத்து கொண்டாடுகிறார். வையத்து வாழ்வீர்கள்ன்ற பாசுரத்துல ஒரு 2-3 விஷயத்தை எடுத்து அனுபவிப்போம். அதாவது ஏற்கனவே 3000 படி இருக்கு, சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இது. அதை அடியொத்தியே சுவாமி 6000 படியில் சில விஷயங்களை நமக்கு விளக்குகிறார்னு பார்க்கிறோம். அதுல அந்த 3000 படி விஷயமே தான் இருக்கும். அதுல லேசா கோடி காட்டியிருக்கலாம். அதையே பெருசாக விரித்துரைப்பார். எப்படி கலியன் சுருக்க சொன்னதை ஆழ்வார் நம்மாழ்வார் பெருக்கி சொல்லுவதும், நம்மாழ்வார் சுருங்க சொன்னதை கலியன் பெருக்கி உதாரணமா யாம் மடலூர்தும் நம்மாழ்வார் 2 மடல் பாடினார் திருமங்கை ஆழ்வார். இங்க 4 தூது, அங்க 1-2 தூது தான். அந்த மாதிரி சுருக்க சொல்றால் விளங்க சொல்லுதல் போலே இங்க சுருங்க சொல்வதை விளக்குகிறார். நமக்கு பல உதாரணங்கள் அல்லது பல பிரமாணங்களை கொடுத்து, அதுல முக்கியமா அருளிச்செயல் பிரமாணங்கள் கொட்டி கிடக்கும். வர்ஷிப்பார் சுவாமி அழகிமணவாள பெருமாள் நாயனார். முக்கியமா வையத்து வாழ்வீர்கள் என்று சொல்லும் போது 2 விஷயமா பார்க்கலாம். 2 விஷயமா காட்டுகிறார்கள் நம் பூர்வாச்சாரியர்கள். ஒண்ணு கிருஷ்ணன் இருக்கும் தேசத்திலே, கிருஷ்ணன் இருக்கும் காலத்திலே அவன் பருவத்துக்கு ஈடாக வாழ பெற்றோமே, அதுவே வாழ்ச்சி தானே. இப்ப கிருஷ்ணர் இருக்கும் காலத்துல நம்ம இருக்கோன்றது வாழ்ச்சின்னு சொல்றதோட மதுராபுரியில் தான் இருந்தா எல்லாரும். அவ கிருஷ்ணனோட ஏன் தேவகியே புலம்பினாலே, கிருஷ்ணனுடைய சேஷ்டங்களை அனுபவிக்க முடியலன்னு தேவகி பெத்தும் பேரிழந்தாள். பின்னாடி சொல்ல போறோம், நாய்க்குடலுக்கு நிர்ணய தாங்காத போலே பெத்து வைட்டு தாங்கல. அதனால கிருஷ்ணன் காலத்தில் இருந்தாலும் கூட கிருஷ்ணனையே பெற்றாலும் அவளால் அனுபவிக்க முடியல. அப்ப யார் வாழ்ச்சி பெற்றதுன்னா அவன் கூட இருந்து அவனை அனுபவிக்க பெற்ற பருவம் இருந்த பெண்கள், அவர்கள் வாழ்ச்சி பெற்றார்கள். இப்படி ஒரு வாழ்ச்சிக்கு இப்படி ஒரு கருத்து.
இன்னொரு திருவள்ளுவர் என்ன பத்துகிறார்னா, இந்த லோகத்துல இது சத்வ ரஜஸ் தமசு பிரகிருதி மண்டலம். இந்த பிரகிருதி மண்டலத்திலே சத்வ ரஜஸும் சேர்ந்து மிஸ்ர சத்துவமாக இருப்பதால் இந்த பிரகிருதி அவித்யை அஜ்ஞானம் இதெல்லாம் கூடியிருப்பதால் நமக்கு மேலும் மேலும் இதர விஷயங்களிலே மனசு செல்றது. பகவத் விஷயத்துல ருச்சி போறதில்லை. அது காரணம் தான், அது கர்மத்துல கட்டுன்னு இருக்கும். ஆகையினால அப்படி இதர விஷயங்கள் ஈர்த்தாலும் கூட அந்த தடைகளையும் விரோதிகளையும் கடந்து அவித்ய அஜ்ஞானத்தையும் கடந்து இந்த லோகத்தில் இருந்து வைத்துக் கொண்டே கூட எம்பெருமானையும் கிருஷ்ணன் அனுபவிக்கப் பெறுகிறார்களே, இதுதான் வாழ்ச்சி. அப்போ அடுத்த கேள்வி வருது, பரபோகத்தில் இருக்குவா வாழலையா? அவளுக்கும் தானே வாழ்ச்சின்னா அவளுக்கு வாழ்ச்சி தான். எப்போ எம்பெருமான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்ச்சி தான் இல்லைங்கள. ஆனா அவர்களுக்கு ஒரு தடயம் இல்லை, இந்த மாதிரி கட்டமே இல்லை அவளுக்கு. ரெண்டாவது, அவர்கள் மேன்மையை மட்டுமே அனுபவிக்கிறார்கள். அங்க சௌலபியாதி குணங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் அங்க நடையாடவில்லை. காரணம் என்ன? வாத்சல்யம் தோஷத்தை கணிசியாமல் இருப்பது, தோஷத்தை போக்கியமாக கொள்ளும் தன்மை. அங்க தோஷமே கிடையாது யாருக்கும். சுத்த சத்துவ மண்டலமாச்சே. சௌசீல்யம் மேலானவன் கீழானுடன் கலந்து பழகுவது. அங்கே தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையை ஒக்க அருள் செய்வர்னு எல்லாரும் போக்கியத்தில் எல்லாரும் ஒண்ணு போல இருக்காளே. சரி, எளிமையாக அணுகிறாமே. சௌலபியம்ன்றது சுலபனாய் இருக்கும் தன்மைன்னா அங்க எல்லாம் ஒன்னா கூடிதானே இருக்கா. அப்போ அதுதான் அங்கே இந்த குணங்கள் இருந்தாலும் கூட அது பகல் விளக்கு போல, இங்கே இருட்டிலே விளக்கு போல இந்த சௌலபியாத குணங்கள் நீர்மை குணங்கள். அப்பேற்பட்ட நீர்மை குணங்களை அனுபவிக்க பெறுவர்களோ வாழ்ச்சி. அதனால்தான் திருவேங்கடமுடியானுக்கு வானவர் கோருடும் சிந்து போகும் திருவேங்கடத்துன்னு அந்த வானவர்கள் கூட எம்பெருமான ஆசிரிக்கிறவர்கள்னா இந்த நீர்மையை அனுபவிக்கத்தான். அதனால நீர்மையை அனுபவிப்பவர்கள் மேன்மைக்கு போகமாட்டான், மேன்மையவர்கள் நீர்மை அனுபவிக்க வருகிறார்கள். அது வாழ்ச்சி அல்லையா என்னெல்லாம். இதுதான் அடிப்படை கோட்பாடு. இது ரொம்ப அற்புதமாக சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தந்த விஷயத்தை ரொம்ப அற்புதமாக விரித்துரைக்கிறார். முதல்ல சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை என்ன தெரிவிக்கிறார், அதை எப்படி நாயனார் விவரிக்கிறார்னு பார்ப்போம். அவ்வூரிலே பிறந்து வைத்தும் பருவம் நிரம்பாயிருக்கு. இன்னைக்கு அவனுடைய கடாட்சத்துக்கு இலக்காம்படி ஒத்த பருவமாயிருக்கு. அதனால எம்பெருமானோட அவதார காலத்திலே இருந்தாலும் கூட பருவம் நிரம்பாமல் இருக்கலாம், இல்ல வேற ஊர்ல இருக்கலாம், அவன் கடாட்சம் பெறாமல் இருக்கலாம். அவளுக்கு வாழ்ச்சி இல்லை. இந்த இடையர்களுக்கோ இடைச்சிகளுக்கோ தான் அவனுடைய அனுபவம் பெறப்பெற்றார்கள், அவர்களுக்கு தான் வாழ்ச்சி. இருள் தருமானமான சம்சாரத்திலே இருந்து வைத்து கிருஷ்ணானுபவம் பண்ணி வாழ பிறந்தீர்கள் தான் நம்ம பார்த்தோம். இப்பேற்பட்ட இந்த லீலாபூதியில் இருந்து கொண்டே பிரகிருதி சம்பந்தம் இருந்தாலும் கூட கிருஷ்ணானுபவம் பண்ணும்படி ஆட்சி பெற்றவர்கள் என்று இந்த ரெண்டு விஷயத்தை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். அதையே நாயனார் எப்படி விரிக்கிறார்னு பார்ப்போம். வையத்து வாழ்வீர்கள், கிருஷி பூமியிலே பலம் புஜிப்பதே. ஒரே அடியில் அடிச்சிட்டார். கிருஷி பூமி இங்க கர்மத்தை அனுபவிக்க பெறத்த பூமி. இப்பேற்பட்ட பூமியில பலனையே அனுபவிச்சுட்டா. என்ன பலன் தான்? பகவத் அனுபவத்தை இங்கு கிடைச்சிடுது. வானிலே போய் சிறையிராதே, ஒரே வார்த்தையில் அடிக்கிறார். என்ன சுவாமி, பரவத்தை போய் சிறைன்னு சொல்லாமான்னா அங்க எம்பெருமான் மேன்மையை மட்டும் கட்டுண்டு இருக்க வேண்டியிருக்கு சுவாமி. இங்க கிருஷ்ண குணங்கள் திருவாய் இது அப்படியே விளக்குற. இப்போ சுவாமி நம்பிள்ளையும் சரி மணவாள மாவனிகளும் சரி ஒரு பங்கி இட்டா அதை விளக்குவா அடுத்த வரப்போற பங்கியில, ஒரு ஸ்லோகத்தையோ பங்கியோ. அந்த மாதிரி வானிலே போய் சிறையிராதே, வானத்தை போய் அந்த பரவத்தை போய் சிறை மாதிரி இருக்காது. என்ன காரணம்னா அவரே விளக்குறார். அடுத்தது, கிருஷ்ண குணங்கள் திருவாய்ப்பாடியிலே ஆழமொழிவாய் பரிமாறார் இருக்கதான். கிருஷ்ண கோணங்கள் ஆழமொழினா ஆழ்ந்த ஒரு குளத்தை போய் மூழ்கி இறந்துக்கலாம். அந்த மாதிரி கிருஷ்ண குணங்கள் இங்க இருக்கு, அங்க இருக்குமா?
அங்க பரத்துவம் தான் இருக்கும். அதனால சிறையாட்டம் இருக்கும். கிருஷ்ண பூமியிலே கிருஷ்ண குணங்கள் திருவாய்ப்பாடியில ஆழமொழியாய் பரிமாறான் இருக்க வானிருப்பாயுது பெருமாள் காடேறு வானிருப்பாகிறது. அதனால வானிற்கு இருக்கிருப்பு குணங்கள் நிறையாடாத தேசம் சௌலபியாத குணங்கள். இது எப்படி இருக்குன்னா, பெருமாள் திருவயோத்திக்கு எழுந்தருளினான், திருவயத்திலிருந்து காட்டுக்கு எழுந்தருளினான். அப்ப திருவயோத்தி இருந்து என்ன பண்ண பெருமாள் இல்லாத போது அந்த மாதிரி பெருமாளுடைய குணம் கிருஷ்ணன் இங்க வந்த அப்புறம் கிருஷ்ண குணங்களுக்கு நடையாடும் போது பரவத்தில் இருந்து சடை மாத்தாது. அயோத்தியா மாடவின் வித்தி என்று திருவோதியை பட்டது பட்டிரு. அதனால அந்த காடையே திருவயோத்தியா நினைத்துக்கொள் என்று சுமித்ரா தேவி இளைய பெருமாளுக்கு உபதேசித்தது இங்க நினைக்க போகுது. அதனால அங்க இருக்கவாளும் கூட இங்க வந்து அனுபவிக்கிறார். அதான் சொல்ற நச்சபுனரா வர்த்ததே என்றும் மீழ்ச்சி என்றும் சொல்லுகிறபடியே அங்குள்ளாருக்கு இங்கு வரவன். அங்க இருக்கவா இங்க வர முடியாது, முக்தர்கள் இங்க வர முடியாது, நித்தியஸ்வர்கள் வேணா வரலாம். அப்படிப்பட்ட மேன்மை காணலாம் அங்க. ஆகையிலே விண்ணுளாரினும் தான் முக்கியம். விண்ணுளாரினும் சீரியரே என்கிறது. ஏன்னா விண்ணுளார் கூட சம்சாரத்துல இங்க சம்சாரத்துல இவ்வளவு தடைகள், இவ்வளவு கர்மத்தால் கட்டுண்ட விஷயங்கள், பல அவித்யா அஜானம் இங்க இப்படி வந்து வைத்து கூட இந்த சம்சாரத்துல கிருஷ்ண அனுபவம் பண்ண பிறந்த வாழ்ச்சி எங்க கிடைக்கும்? பரவத்துல கூட கிடைக்காது. அதான் சொல்ல விண்ணுளாரிலும் சீரியரே. இதுதான் அங்க முதல் சியப்பதியில விண்ணுளா யாருன்னா விண்ணுளாரையும் சீரியர் ஆழ்வான்றார். அந்த ஈட்டை அனுபவித்தவர் தான் சுவாமி இளையமன நாயனார் அப்படி எடுக்கிறார். அதனால விண்ணுளாரிலும் சீரியரே என்கிறது. ஆக இங்க சொல்ல வந்த கருத்து என்ன? இந்த வாழ்ச்சி என்பது கோடிட்டு காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அதை அப்படியே இங்க ரொம்ப அற்புதமாக விவரிக்கிறார் சுவாமி அழிமணவாள பெருமாள் நாயனார்னு பார்க்கிறோம். இதுக்கு மேல பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமனடி பாடி. இப்ப கிருஷ்ணனை அனுபவிக்கணும் இவர்கள் எழுகிறார்கள். கிருஷ்ணனை அனுபவிக்கும் போது எதற்காக பார்க்கடல் ஷீராப்திநாதனை அனுபவிக்க வேண்டும்? இந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்லிடுறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அதை மேலும் விளக்குகிறார். எப்படின்னு பார்ப்போம். 3000 படி கிருஷ்ணனை அனுபவிக்க புகுந்து ஷீராப்திநாதனை சொல்லுகிறது என்னென்னில், கிருஷ்ணனுக்கு அடியான ஷீராப்தினை சொல்லுகிறார்கள். கிருஷ்ணனுக்கு அடிப்பாடி தானே. அதுக்கப்புறம் ஏஷநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீராரண நிகேதனா நாகபர்கியம் முத்திஷ்டு யாக அதோ மதுராம் புரியும் என்று அங்க பரமபதிநாதன் தான் அந்த ஷீராப்திக்கு வந்து ஷீராப்தியிலிருந்து மதுராபுரிக்கு எழுந்திருக்கிறான். இது பரியந்தம் இந்த 3000 படியில பார்க்கிறோம். இதே 6000 படியில இன்னும் கொஞ்சம் விளக்கமா தருகிறார். அதாவது கீழே நாராயணன் என்றார்கள். அந்த நாராயணன் சப்தவாச்சனான சர்வேஸ்வரன் திருப்பார்கடலே பிரம்மாதிகளுடைய கூக்குரல் கேட்கும்படி குடில் கட்டி பயிர் நோக்கும் கிருஷிகளைப் போலே தோல் தீண்டியாக வந்து கண்மடர்ந்து அருள்கிறான் என்கிறார். முதல் பாசுரத்திலிருந்து 2-3 பாசுரம், 3வது 4வது 5ஆம் பாசுரம் வரைக்கும் கோத்து எடுக்கிறார் சுவாமி நாயனார். முதல் பாசுரத்துல நாராயணன் தெரிவிக்கிறார். அந்த நாராயணன் தான் ஷீராப்தியிலே திருப்பார்கடல் நாதனாக பையத்துயில்கிறான் என்று தெரிவிக்கிறார். அதுதான் அது எப்படி இருக்குன்னா, எதுக்காக பார்க்காடல வர்றோம்னா, குடில் கட்டி கிருஷி பண்ணுவாரை போல என்று ஒரு பயிரை விளைக்கிறான் விவசாயி. அவன் என்ன பண்றான்? குடில் அந்த பயிர் விளையும் போது அதற்கு அருகிலே ஒரு கட்டில் போட்டு அதை ரட்சித்து நோக்குகிறான். அந்த மாதிரி எங்கேயோ பருவத்துல இருந்தா பக்கத்துல வந்து இருக்கணும், அப்பதான் பிரம்மாதிகள் கூக்குரல் கேட்க முடியும் என்று இந்த நிலாபூதிலேயே ஷீராப்திநாதனாய் எழுந்திருக்கிறான். அது ரொம்ப அற்புதமாக இன்னைக்கு நம்மள எப்படி அந்த அன்னைக்கு நடையாடும் ஒரு பழமொழியை தெரிவிக்கிற குடில் கட்டி பயிர் நோக்கும் கிருஷிகளைப் போல தோல் தீண்டியா வந்து கண்மடந்து அடைகிறார். மண்ணு வடமதுரை மைந்தன் என்று மேலே சொல்ல புகையாலே அந்த நாராயணன் தான் பார்க்கடல் புகைத்த பயிர்மன், அவன்தான் மண்ணு வடமுறை மைந்தன் என்று இப்படி சம்பந்தப்படுத்தி முதல் பாட்டு, 2ஆம் பாட்டு, 5ஆம் பாட்டு இதை கோத்து எடுத்து, அதனால அங்க வெறுமை என்ன சொன்னார்? அந்த கிருஷ்ணனுக்கு அடியான ஷீராப்தியை பாடுகிறார்னா
அது எப்படி அடியாச்சுன்றதை இங்க தெரிவிக்கிறார். செய்யாதன செய்யோம்னா பொதுவா என்ன தெரிஞ்சு, செய்யாதன செய்யோம். பொதுவா செய்யாதன கிருத்திய அக்கிருத்திய சாஸ்திரத்துல சொன்னதை செய்ய மாட்டோம், சாஸ்திரத்துல செய்யக்கூடாது சொன்னது செய்ய மாட்டோம் என்னது, அதுதான் செய்யாதன செய்யோம் என்று தெரிவிக்கிறார்கள். அப்படி இல்லை, சாஸ்திரத்தை சொல்லியிருந்தாலும் கூட எங்கள் முன்னோர்கள் அனுஷ்டிக்கவில்லைன்னா நாங்க செய்ய மாட்டோம். அதை ரொம்ப அற்புதமா தெரிவிக்கிறார் 3ஆயிரம் படியில. விதி உண்டாகிலும் பூர்வர்கள் ஆசிரித்ததற்கு மேற்பட ஆசிரிக்க கடவோமல்லோம். அதாவது சுகிருதம் சர்வபூதானம் என்று அவன் சர்வபூத சுகிருதமாயிருந்தானே ஆகிலும் ததீரியை முன்னிட்டு கொண்டால அவனை கிட்ட வண்ணோம் என்பை. அதாவது இப்ப எதுக்காக 6ஆம் பாட்டுல இருந்து 15ஆம் பாட்டு வரைக்கும் 5 லட்சம் கோடி பெண்களுக்கு உபலட்சணமாகன்னு அங்க ஆய்ப்பாடி பெண்களை எல்லாம் திரத்தி கொண்டு வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் படிக்கணும்னு இப்படி எல்லோரையும் அழைத்துக் கொண்டு ததியரை முன்னிட்டு கொண்டு செல்வான் எண்ணில் எம்பெருமான் எல்லாருக்கும் பொதுதான். சுகிருதம் சர்வ எல்லாருக்கும் சுகிருதமாய் இருக்கிறான் எம்பெருமான். இருந்தாலும் கூட அடியார்களை முன்னிட்டு போக வேண்டியது நம்ம ஆழ்வார் சொன்ன கருத்து. எல்லாரும் நம்ம சம்பிரதாயத்தின் அடிப்படை கோட்பாடு. அவ அனுட்டித்து காட்ட நம்ம அனுட்டிக்கிறோம். இதே சுவாமி 6ஆயிரம் படியில ரொம்ப அற்புதமாக இன்னும் விவரமாக விளக்குகிறார். ரொம்ப சம்பிரதாய அர்த்தத்தை கொட்டி வர்ஷிக்கிறார். ஆழ்வான் எங்கள் பூர்வர்கள் தேவதாந்திர பஜனம் பண்ணாமையாலே என்னானாம். அதாவது நம்ம இதர தேவதைகளை ஆசிரியப்பதில்லை. ஏன் ஆசிரிக்கிறது இல்லை? எங்கள் பூர்வர்கள் தேவதாந்திர பஜனம் பண்ணாமையாலே என்னானாம். எவ்வளவு சொல்லியிருக்கலாம், வேதத்துல சொல்லியிருக்க, பரத்துவம் அதெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனா ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? அதோட முக்கியம், எங்களுக்கு எங்களோட பூர்வர்கள், எங்களுக்கு முன்னோர்கள் பூர்வாச்சாரிகள் அனுஷ்டிப்பதில்லை. உதாரணமா ரொம்ப சிம்பிள், நம்ம திருவத்தியானத்துல எம்பெருமானுக்கு கண்டருளை பண்ணிட்டு தான் இந்த ஆழ்வார் ஆச்சாரியார் எம்பெருமானார் மாமுனிகள் அமுது செய்த பிரசாதத்தை சுவீகரிக்க வேணும்னு விண்ணப்பிக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும் இது நம்ம சம்பிரதாயத்தில் மட்டுமே இந்த அனுஷ்டானம், இதர சம்பிரதாயத்தில் இது கிடையாது. அப்ப இது நம்முடைய மேலோர்கள் அனுஷ்டித்தார்கள், அதை நம்ம அனுஷ்டிக்கிறோம். அது ஏன்னா ததிய திருவாரூரம்னாலே ததியர்களை ஆசிரியப்பது, அவ்வளவுதான். அதைத்தான் அனுஷ்டித்தார்கள் நம் முன்னோர்கள். அதை நாம் கடைபிடித்துக் கொண்டு வருகிறோம். ஆழ்வான் அதை தான் தெரிவிச்சு. அதுக்கு மேல இன்னொரு விஷயம் சொல்றான். ஏன் சுவாமி, இதே ருத்ரர்கள் பிரம்மர்கள் எம்பெருமானுக்கு சரீர இல்லையா? எம்பெருமான் ஜெகத் சரீரன்னு சொல்றோம், ஜெகநாதன் சொல்றோம். எல்லாருக்கும் சுவாமியா இருக்கான், அந்தர்யாமியா இருந்து காரியத்தை நடாத்தி ஆதாரமா இருக்கான். அதுக்கு மேல எல்லாரையும் எல்லார் உள்ளியும் புறமும் நிறைந்திருக்கிறான்னு பார்க்கிறோம் சரீரியாக. கோவிந்தேன்னு எங்கேயோ இல்லாமல் உள்ளும் நம்ம உள்ளே இருக்கான், அவ்வளவு கிட்ட இருக்கான். கோவிந்தே என்னார் போலே தனக்கு வியாபகந்திரவில்லை. கோவிந்தே இவ் ஐஸ்வர்யத்தை கொண்டு கடக்கை ராதை கிட்ட நிற்குமோ. அதனால எப்பேற்பட்ட அயரோனும் அவர்கள் அதிபதியா இருந்தாலும், ஜெகநாதன் உபயவேதி நாதனா இருந்தாலும் நம்ம எளிமையா ஆசிரியக்கலாம். அப்படி நம்ம அருகிலேயே இருக்கிறான். அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு இந்த லோகம், இந்த பிரம்மருத்ராதிகள் எம்பெருமானுக்கு அடங்கினவர்கள் தானே, அவன் சொத்து தானே. எம்பெருமான் இந்த இவா 2 பேர் மட்டுமா? அத்தனை தேவர்கள், அத்தனை ஆத்மாக்கள், இந்த பஞ்சபூதங்கள், அண்டங்கள் அனைத்தும் அவனுடைய சொத்து. அப்போ ஒரு முக்தாத்மா இருக்கான், முக்தன் இருக்கான். முக்தனுக்கு இந்த லோகத்தை இருக்கிறதுக்கு இந்த பிரகிருதி சம்பந்தம் வேண்டாம், தியாஜ்யம்னு சொல்றோம். அது காரணம், அது கர்மத்தை வளர்க்கும், அவித்தியை கொடுக்கும், ஞானத்தை சங்கோதிக்கும்ன்றதுனால. அதே முக்தன் முக்தி பெற்ற பின்பு நவபஜனம் ஸ்மரித்தன்னு இதுக்கு முன்னாடி நடந்த ஜென்மத்தையோ இதெல்லாம் நினைக்க மாட்டான். ஆனால் இந்த சொத்தெல்லாம், இந்த அண்டங்களோ, இந்த லோகமோ, இந்த ஆத்மாக்களோ, இதெல்லாம் எம்பெருமானுடைய சொத்து என்ற ரீதியிலே அவன் ஆதரித்து போர்வான். அந்த மாதிரி புகழ் நல்லொருவனுக்கோலையோ அதான் தெரிவிக்கிறார் வீட்டுல. புகழ் நல்லொருவனுக்கோ, பொருவில் சீர்பூமி எங்கோ, திகழும் தன் பறவை எங்கோ, தீயன்கோ வாயும் என்கோ என்று இந்த பஞ்சபூதங்கள் என்ன, ஆகாசங்கள் என்ன, அண்டங்கள் என்ன, எல்லாத்தையும்
இந்த ஆழ்வார் ஆதரிக்கிறார். காரணம் சரீரிபா, எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கின்றன. எம்பெருமானுக்கு இதெல்லாம் சொத்தா இருக்கு. அவனுடைய சொத்துன்ற விஷயத்துல நீராய் நிலனாயின அதையே எடுக்கிறாருங்க. நீராய் நிலனா என்கிறதும் உத்தேசியமாமிரே. நீராய் நிலனா சீரார் சுடர்கள் நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானின் பஞ்சபூதங்கள், சீரார் சுடர்கள் இரண்டாயின்னு சூரிய சந்திராதிகள் விளக்க வைத்தார் போல என்றாருங்க. பிரகாசமா விளக்க வச்சுட்டான், இருட்டா இருக்கக்கூடாது. அப்புறம் சிவனாய் ஏனாராயணர், அது பிரம்மருத்ராதிகளுக்கு உபலட்சணம். அப்போ எந்த பிரம்மருத்ராதிகள் வேண்டாம்னு நம்ம சொன்னமோ அவளே உத்தேசமாற எப்போ எம்பெருமானுடைய சரீர சொத்துன்னு பார்க்கும்போது. சரி சுவாமி, இதே பிரம்மருத்ராதிகள் நம்ம ஒரு அந்தர்யாமியா ஒரு கைங்கரியம் பண்ணும்போது, அதாவது ஒரு உபுருஷ சுக்தி ஏதோ ஒரு யாகம் பண்ணும்போது வந்தா அப்ப அதுல அனுஷ்டிக்கிறோமா இல்லையா? அது அந்தர்யாமியா இருக்கா? அனுஷ்டிக்கிறோம். அந்தர்யாமி பகவானே. அதே ஒரு பிரம்மருத்ராதிகளுக்கு ஒரு சன்னதின்னு வைக்கும் போது எப்படி எம்பெருமானார் திருவானைக்காவல் உள்ள போல, அப்படி அது எங்க எம்பெருமா அந்த இதர தேவதைகளுக்கு ஈஸ்வரன் என்ன அது அபிமானத்துடன் வைத்திருக்கிறாளோ அங்க நம்ம அதை நாம் ஆதரித்து போறதில்லை. அதனால எங்கெல்லாம் எம்பெருமானுடைய பரத்துவத்துக்கு கொத்தை சொல்கிறார்களோ அதெல்லாம் ஆதரித்து போறதில்லை. எம்பெருமான் சொத்தாக இருப்போம் அதெல்லாம் நினைக்கிறோம் என்று ரொம்ப விஸ்தரமாக வியாக்கியானம் எடுக்கிறார் சுவாமி அழகமடுவார் பெருமானார். இவை ஆசிரியமானாலும் ஈஸ்வராபிமானிகள் தியாஜியவின். அதனால தங்களையே ஈஸ்வரன் சொல்றா. அதுக்கான ஆகம சித்தத்திலே கோவில்லாம் வைக்கிறா. அதனால அது தியாஜ்யம், விடத்தக்கது. உதாரணமா அதே அப்ப எப்படி சுவாமி ஒரே சமாச்சாரம் கொள்ளத்தக்கதென்று விடத்தக்கதென்று, இது கொஞ்சம் முரணா இருக்கே. இதை அந்தர்யாமியா இருக்கும்போது எம்பெருமான் சொத்துன்னு பார்க்கும்போது அது அந்தர்யாமின் போது பிரம்மருத்ராதிகள் ஏற்றுக்கொள்ளலான். அதே அவளுக்கு ஒரு கோயில் வச்சு அவளை பரத்துவம் ஈஸ்வரன் சொல்லும் போது விடத்தக்கது. இது முரண் இல்லையான்னு ஒரு கேள்வி வருது. ரொம்ப அற்புதமாக ஒரு பங்கியை இட்டு விளக்குகிறார் சுவாமி நாயனார். அக்னிகோத்திர அக்னிக்கும் ஸ்மசான அக்னிக்கும் அக்னிசாமி உண்டாயிருக்க செய்தே விதி தந்திரங்களிலே ஒன்று நிஷித்தமா ஒன்று சுத்தமாகவும் சொல்றாரு. அதாவது அக்னிஹோத்திரம் பண்ணும்போது ஒரு அக்னியை பயன்படுத்தணும். அது என்ன பண்றோம்? அதே அக்னி தான். ஆனா இதே அக்னிஹோத்திரம் பண்ணாண்டே ரொம்ப ஸ்லாகியமாக கொண்டாடுகிறோம். அதே ஸ்மசானத்திலே அக்னி இருக்கு, அதுவும் அக்னி தான். ஆனா அது தள்ளத்தக்கதாக கொண்டிருக்கிறோம். இப்படி அது ஒரே அக்னி தான். அது இது சுத்தம்னு நினைச்சுட்டு இருக்கோம். சுத்தம்ன்றதுனால இது ரொம்ப ஸ்லாகியமாக கொள்கிறோம். அது அசுத்தம்ன்றதுனால அதை தள்ளுகிறோம்னு பார்க்கிறோம். ஆக ஒரே விஷயம்தான். அந்த அக்னி சில இடத்துல கொள்ளுகிறோம், சில இடத்துல விடுகிறோம். அதுபோல்தான் சில விஷயங்களை சில கண்ணோட்டத்துக்கும் பார்க்கும்போது ஏற்றுக்கொள்கிறோம், சில கண்ணோட்டத்துக்கும் பார்க்கும்போது விடத்தக்கவனாய் இருக்கிறது. அதனால இது நம்ம பூர்வர்கள் அனுஷ்டித்த பிரகாரம் அமையும். பின்னாடி மேலையார் சொல்வது வேண்டுவன கேட்டு என்ற இன்னும் ரொம்ப அற்புதமாக விளக்கப் போகிறார். அதனால இங்க சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சில விஷயத்தை கோடிட்டு காட்டியிருப்பார். ரொம்ப அற்புதமாக சுவாமி விளக்குகிறார். சுவாமி அணிமடவார் பெருமாள் நாயனார். இது யதாமதி யதாசக்தி அடியர் விண்ணப்பித்தேன். இன்னும் போக போக அடுத்த ஒலிப்பதிவிலே சுவாமி தேவராஜன் என்ன அடியன் என்ன இன்னும் அதை அனுபவிக்க இருக்கிறோம். ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயே நித்தியமங்கலம். சுவாமி அழகமணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே தரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே தரணம்.